இந்த டப்பாவில் உள்ள சாப்பாடு மட்டும் 90 ரியால், 2000 ரூபா கிட்ட வருது. இதுதான் ஆல்வேஸ் பில்டிங். இந்த இருக்கு பாருங்க, நல்லா திருகி நிற்கிது பாருங்க. ஜாவா சூடாகிட்டு இருக்கு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு காலையிலே டியூட்டி முடிஞ்சிருச்சு. மேடம் பொண்ணுலாம் போயிட்டாங்க, நேற்றே நைட்டே போயிட்டாங்க. சரியா, நேற்று வீடியோ எடுக்க முடியல நம்மளுக்கு. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீடியோவே இருக்குது, இன்னும் எடுத்து போடாமல் இருக்கணும். இன்னும் அதுக்காக இந்த போட்டிருந்ததெல்லாம் எடுத்து உள்ளே போட்டாச்சு. மழை பெய்து பார்த்துக்கோங்க, இங்கே நல்லா கிளைமேட்டாக இருக்குது. காலையிலாம் பார்த்திங்கன்னா சரியான இருட்டாக இருந்தது 6 மணிக்கெலாம். இப்போவும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, இன்னும் வெயில் வரல. இங்கே இன்றைக்கி சண்டே ஆயிடுச்சு. அந்த பையனை ஸ்கூல் போயிட்டான், இன்றைக்கி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் போக மாட்டான்னு நினச்சேன், அந்த பையன் இன்றைக்கி போயிட்டான். போயிட்டு என்ன 12:30 மணிக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, ஓனர் ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வரணும். வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிளைமேட்டு லைட்டாக தான் அடிச்சு, அதுக்குள்ளே நின்றுச்சு. மழை வருதுன்னாங்க, கிளைமேட்டுனாங்க, ஒன்றையும் காணும். லைட்டாக தான் இங்கே கூலிங் இருக்குது ரியாத்தில். ரொம்ப கூலிங்லாம் சொல்ல முடியல. சரியா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலையில் டிஃபன் என்னென்னு பார்ப்போம் நம்ம ரூமில் போயிட்டு. ஓகே, டிஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மேகி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சாமூலி தோசை எதுவும் போடலை, இட்லியும் போடலை. இந்த மழை கிளைமேட்டுக்கு சரி சூடாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூப் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, மேகி கிண்டிருக்கோம். நம்ம அன்றைக்கி செஞ்சிருந்தோம் பார்த்திங்களா போன வீடியோவில், அந்த ஜெபுனு பட்டர் எல்லாம் போட்டு மேகி இன்றைக்கி காலையில் டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து கடைக்கு போகிறோம். எந்த கடைக்குன்னா லூலு மார்க்கெட்டுக்கு தான். சரியா, ஏன்னா வீட்டில் வந்து ஜாமான் எதுவுமே இல்லை. நம்ம இந்த மாதம் ஜாமானும் வாங்கலை அவ்வளோவா. வீட்டுக்கு கொஞ்சம் காலம் தான் அந்த அப்பப்போ லூலில் போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோமா. இப்போ சாப்பாடு பொங்குறதுக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் பொங்குறதுக்கு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசனை பண்ணி பார்த்தா கடைசியில் மீன் குழம்பு வைப்போம் அப்படின்ட்டு இப்போ மீன் வாங்குறதுக்கான இப்போ லூலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு என்ன மீன் வாங்குறோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா செமையாக இருக்குது கிளைமேட்டு. அது போக இன்னும் வெயில் வரல. இங்கே இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் நினைக்க. மணியும் 10 போகுது இங்கே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இந்த கேரளாக்காரங்க கடைலாம் இங்கே கிடையாது. ஏன்னா சில ஏரியாவில் வந்து கேரளாக்காரங்க கடை இருக்கும், இது மீன் வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ் மீன் இருக்கும். நம்ம போய் வாங்கினோம்னா அங்கேயே பார்த்து வாங்கி வெட்டிட்டு அப்படியே வெட்டி வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம ஏரியாவில் இல்லை அப்படிங்கனால இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் அப்படின்னா இதுதான் லூலு தான். ஏன்னா இதை விட்டாச்சு அடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஊர் மீன்லாம் வாங்கணும்னா அங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஃபத்தா ஏரியாவுக்கு தான் போகணும். ஃபத்தா ஏரியா போனால் மட்டும்தான் நம்ம இதுக்கு வாங்க முடியும். அப்படிங்கனால இங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா கடை அப்படின்னு பார்த்தா இது லூலு தானே. அதனால நம்ம அடிக்கடி இங்கே வர வேண்டியிருக்கு. அதுமாதிரி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் எதாவது இருக்கான்னு தான் பார்த்து வாங்குவோம். ஏன்னா விலை கூட கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் கிடையாது. அதனால் இப்போ போயிட்டு ஏதோ ஆஃபரில் என்ன போடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு வாங்க வேண்டியதான். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃபரில் ஒன்றும் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது தான் பார்க்கணும். இன்னைக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் தான் வைக்கணுங்கிற ஐடியாவில் போய்கிட்டு இருக்கோம். மீன் கிடச்சிச்சின்னா வாங்கணும், அப்படின்ட்டா வேறு ஏதாவது குழம்பு மாற்றணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அடுத்தாப்புல என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா தெரியும் இல்லையா. உள்ளே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைட்லலாம் பாருங்கள் பில்டிங் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. ரைட் சைடும் அப்படி தான் இருக்குது, லெஃப்ட் சைடும் ஒன்று போல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி நல்லா கட்டி விட்டுருக்காங்க. கிடையாது, இது வேற மாதிரி மாடல்ல இருக்கு. லெஃப்ட் சைடுல வேற இல்ல, ஒரே லைனுக்கு. ஆமா, ரைட் சைடுல ஒரு மாடல்ல இருக்கு. மாடல் வேற ஆனா ஒரே லைனா தான கட்டி விட்டுருக்காங்க, ஒரே மாடல்ல. போல இருக்கு. இந்த சைடுல தான் இந்த ரைட் சைடுல இருக்க பில்டிங் ஒன்னு போல. இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா Black கலர் தான். சரியா, அவ்வளவுமே Black கலர் தான். டிசைன் எப்படி பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சவுதியில ஃபுல்லுமே 100க்கு ஒரு 90% ஃபுல்லுமே Black கலர் தான். சரியா, அவ்வளவுலயும் பாத்தீங்கன்னா வச்சாங்கன்னா அவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா கீழ அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கர் ஃபுல்லா கான்கிரீட்ல போடுவாங்க. அஸ்திவாரம் பாத்தீங்கன்னா கான்கிரீட்ல செமையா போடுவாங்க. அந்த செமையா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம பார்த்தோம்னா நம்ம ஊர்ல அந்த மாதிரி அஸ்திவாரம் போடவே மாட்டோம். நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு அஸ்திவாரம் போடுவாங்க. இங்க உள்ள அஸ்திவாரத்தை ஃபுல்லா ஒரு வீடு கட்டணும்னாலே அவ்வளவு அந்த அளவுக்கு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணி ஃபுல்லா பில்லர் வரும். பில்லர் ஃபுல்லா நிறைய இடத்துல பில்லர் வரும். நிறைய இடத்துல பில்லர் போட்டு இப்போ ஒரு செவரு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செவரு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த செவத்துக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தா இருந்துச்சுன்னா அந்த எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு தக்க பில்லர் ஃபுல்லா இடையில பில்லரை போட்டுருவாங்க. பில்லர் ஃபுல்லா காங்கிரீட்ல போறதுனால
கீழே ஃபவுண்டேஷனும் நிறைய இருக்கணும். காங்கிரீட்ல போறதுனால என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளாக் கல்ல வச்சு கட்டினாலும் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பில்லர்ல வந்துருது இல்ல. பில்லர்ல வந்து கீழே உள்ள அஸ்திவாரத்துல இருந்து பெல்ட் போட்டு கொண்டு வந்துடுறாங்கனால அவ்வளவுமே அந்த ஸ்ட்ராங் வந்து எதுல இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அஸ்திவாரத்துலயும் அவங்க போட்ட பில்லர்லயும் அஸ்திவாரம் அந்த ஸ்ட்ராங் இருக்கும். மற்றபடி என்ன சொல்றது, செவரு வந்து இப்போ ஒரு மறைப்புக்கு தானே வைக்கிறோம் செவரு அப்படிங்கனால அவங்க பிளாக் கல்ல வச்சு கட்டிடுறாங்க. அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் ஃபுல்லுமே பிளாக் கலர் தான். எல்லா பில்டிங்குமே இங்க சவுதியை பொறுத்தவரைக்கும் எல்லா பில்டிங்கும் பிளாக் கல்ல தான் கட்டுவாங்க. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா கூலிங்குன்னு இருக்கும் பார்த்தாங்க. கூலிங்குன்னு ஒவ்வொரு கல் இருக்கு. அந்த கல்லை வந்து என்ன செய்வாங்கன்னா இதுக்கு போடுறாங்க, டாப்புக்கு போடுறாங்க. மேல ஹீட் உள்ள இறங்காத அளவுக்கு அதுக்கு அதுக்குன்னு தனித்தனியா இருக்கு. அந்த அளவுக்கு செய்வாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பாத்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்களா, லெஃப்ட் சைட்ல பில்டிங் இருக்கு, இந்த ரைட் சைட்லயும் பில்டிங் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த ஒரு மாதிரி ஸ்கொயரா தெரியுது பாத்தீங்களா. இதே உள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரி எல்லாம் செமையா இருக்கும். நம்ம உள்ள ஒரு பெரிய ஒரு மாளிகையில போய் இருந்த மாதிரி இருக்கும் அந்த உள்ள உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன்லாம். ஃபுல்லா அபார்ட்மெண்ட் தானே. ஆமா, வெளியே இருந்து பார்க்கும்போது இதா தெரியும், ஸ்கொயரா தெரியுற மாதிரி தெரியும். எல்லா வீடும் ஒண்ணு போல தெரியும். உள்ள போனீங்கன்னா அவங்கவுங்க ஒரு என்ன சொல்றது, அவங்கவுங்க ஒரு இஷ்டத்துக்கு அவ்வளவு சூப்பரா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு இன்டீரியர் ஒர்க் வந்து அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருப்பாங்க. சோஃபா செட்டு உள்ள லைட்டிங் எல்லாம் போட்டு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அதோட அருமை எப்படி இருக்கும், அந்த வீடோட அருமை எப்படி இருக்கும். அவ்வளவு செலவு பண்ணுவாங்க அந்த வீடுகளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். இந்த பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்துட்டோம். லூலு வந்துட்டோம். உள்ள பேசிட்டே வந்தாச்சு லூலுக்கும். ஆமா, உள்ள பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல. நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுல இருந்து ரொம்ப பக்கத்துல. உள்ள போவோம். உள்ள போயிட்டு என்ன நிலவரம்னு பார்ப்போம். நிலவரம் நல்லா இருக்கா இல்ல நம்மள கலவரம் பண்றாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூலுக்குள்ளே வந்தாச்சு. லூலுக்குள்ளே போயிட்டு மீன் என்ன ரேட்டில் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம சங்கரா மீன் தான் வாங்கிட்டு இருக்கோம். சங்கரா மீன்லாம் இங்கே சுல்தான் இப்ராஹிம்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த மீன் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஊளி மீன்லாம் வாங்கலை. இப்போ ஊளி மீன் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி தெரியுது எனக்கு, ஒரிஜினல் மாதிரி தெரிய மாட்டேங்குது. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இறால் போட்டிருக்காங்க ஆஃபரில் 12 ரியாலுக்கு. இறால் கொஞ்சம் வாங்குவோம். ஓகே, கிலோ 12 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. பாருங்க, நண்டை பாருங்க, நண்டு. அது என்னமோ ஒரு பேர் போட்டிருக்க, நத்தையா, இந்த மாதிரி சங்கு மாதிரி தெரியுது, சுப்பி மாதிரி. சுப்பிக்குள்ளே தான் நத்தை இந்த மாதிரி காட்டுறது. இப்போ நம்ம மீன் இருக்குது, இந்த கலர் மீன் இருக்கு. இது சீலா மீன், கிங் பீஸ் 32 ரியால் போட்டிருக்காங்க, ஸ்மாலு. வேற சங்கரா மீனே இல்லையே. இந்த 7 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. என்ன மீன்? நசர் வெலை மீன் மாதிரி இருக்கு பாருங்க. எல்லாம் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வாங்கினதில்லை ஒரு நாளும். பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இறால் மட்டும் தான் ஆஃபரில் இருக்குது. அல்லது இறாலை வேண்டி போய் இறால் குழம்பு வைக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறால் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா மீன் ஒன்றும் சரியில்லை. ப்ரான் ஸ்மால் போட்டுருக்கு பார்த்தீங்களா. 10 ரியாலுக்கு வாங்கியிருக்கேன். கிலோ 12 ரூபா 90 பைசா போட்டிருந்தாங்க. 11 ரியால் வருது. ஓகே, ஊருக்கு என்ன ஒரு 250 ரூபா கிட்ட வரும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே சாப்பாடு பாருங்கள். அவ்வளோ அந்த சாப்பாடெலாம் பார்த்தீங்களா, இந்தோனேஷியா, பிலிப்பைன் அந்த நாட்டுக்காரங்களுக்காண்டே தனியாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. ரேட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் உள்ள சாப்பாடு மட்டும் 90 ரியால், 2000 ரூபா கிட்ட வருது. ஓகே, சாப்பாடு செய்கிறதையும் காமிக்காங்க பாருங்கள் டிவியில், எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இலையெல்லாம் வச்சு சாப்பாடு வச்சு டெக்கரேஷன் பண்ணி சுற்றி ரோல் மாதிரி வைக்கிறாங்க. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்படி சுருட்டி அப்படி வச்சுருவாங்க இலை சாப்பாடு மாதிரி. இது இந்த சல்மோன் மீன், இறால், சல்மோன் மீன் செமையாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாமான் வாங்கியாச்சு. இந்த பாருங்க, கேக்கு, அப்புறம் 2 தேங்காய், அப்புறம் இறால். வேறு என்ன வாங்கியிருக்கேன்? கொஞ்சம் கூட்டு வைக்க வெண்டைக்காய் பார்த்து பறக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரேட்டு எல்லாம் விலை அதிகமாக இருக்குது. ஒன்றும் காய்கறி வாங்கி சாப்பிட முடியாத போல தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த வேலை என்ன வேணாலும் பார்ப்போம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, நெருங்கி பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, நம்ம போய் வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அது போக நம்ம இறால் வேறு க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணிட்டு சமையலும் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி பாருங்கள் 10:45 ஆகிட்டு. நம்ம ஒரு 9 வரைக்கும் தான் போனோம். லூலு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாமான் பாருங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு. ஒரு கேக்கு டப்பா வாங்கிட்டு வந்திருக்கோம், வெண்ணிலா கப் கேக்கு. இது வந்து 13 ரியால் போட்டிருக்காங்க. 13 ரியால் 10 ரியால் 10 ரியால் 95 பைசா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 10 ரூபா 95 பைசா போட்டிருக்காங்களா. அது போக ஒரு மேரிகோல்டு, இது 2 ரியால் மேரிகோல்டு. இது பட்ரு, வயிற்றில் புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பட்ரு அப்பப்போ சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 25 ரியாலுக்குள்ளது 15 ரியால் போட்டிருந்தாங்க. 1/2 கிலோ இது நெட் வெயிட். ஓகே. அதுக்கப்புறம் 2 தேங்காய். நம்ம இறால் இன்றைக்கி வந்து மீன் கிடைக்கல, சரியா, இறால் தான் வாங்கிட்டு வந்தோம். 3/4 கிலோவா 850 கிராம் இருந்துச்சு இறால், 10 ரியால். இது பாகக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெண்டைக்காய் 8 ரியால் 1 கிலோ. நம்ம வந்து ஒரு கொஞ்சம் காலம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ போட்டிருக்காங்க பார்ப்போமா, 1 ரூபா 83 பைசா. 200 கிராம் வெண்டைக்காய் இருக்குது. கிலோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க, 9 ரியாலாம் 1 கிலோ வெண்டைக்காய். ஓகே, அதை பார்க்குறக்காட்டியுமே ஷாக் ஆயிடுது. இது வெங்காயம் பாருங்கள், 4 வெங்காயம் தான் இருக்குது. 2.25 ரூபா போட்டிருக்காங்க. 2 ரூபா 47 பைசா கிலோ. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 7 ரூபா வருது, பல்லாரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சமையல் பார்ப்போம் என்ன சமையல்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ நின்று தான் ஜாமான் வாங்கியிருக்கோம். ரேட்டை பாருங்கள் எவ்வளோ ரூபான்னு, 50 ரியால் 50 ரியால் 50 பைசா. நான் 100 ரியால் கொடுத்தேன். 100 ரியால் கொடுத்ததுக்கு 50 பைசா இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுலேருந்து சில்லறையை மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 49 ரூபா 50 காசு கொடுத்தாங்க. நம்ம வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இறால் சமைக்கலாம். சமைச்சிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகிட்டு இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு. அங்கே சோறு அடுப்பில் கிடக்கு. நம்ம இன்றைக்கி கிரேவி தான் வைக்கும், சரியா, குழம்பு வைக்கல. இறால் கிரேவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் கிரேவி வச்சு இறால் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி உப்புலாம் போட்டு கொஞ்சம் கல் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த வாடை இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை நெக்ஸ்ட்டு வந்து கிரேவி வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இறால் கிரேவி வச்சுருக்கோம் நம்ம, சரியா. அது போக இறால் பொரித்து வச்சுருக்கோம், கொஞ்சம் மோர், அப்புறம் சாப்பாடு. ஓகே, நம்ம வீட்டில் இதான் இன்றைக்கி லஞ்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். மணி இங்கே 6 தான் ஆகுது. நம்ம டீ குடிக்க வந்தாச்சு ரூமுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலும் ஹார்லிக்ஸு போட்டு ஆற்றிட்டு இந்த மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி 2 ரியால் ஒரு கிட்டத்தட்ட 45 ரூபா கிட்ட வந்துடுது. அதை வச்சு முக்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் வாங்க டீ குடிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 6:30 ஆகிட்டு. மேடமோட பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி காவா வாங்கிட்டு வா, எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி இவரை கேட்டாங்க. நான் தான் எப்பவும் வாங்கிட்டு வருவேன் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியே அப்போ எனக்கு 1 கிலோ காவா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயேன் எங்கள் வீட்டில் அப்படின்னாங்க. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஆல்வேஸ்க்கு. நம்ம வீடியோவில் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் அந்த காவா கடையை, சரியா. அந்த காவா கடைக்கு தான் ரெகுலராக வாங்குவோம். அந்த கடைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு வேறு என்ன வாங்குறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. இங்கே பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் பில்டிங். அவ்வளோ அந்த காவா கடையாக வச்சுருக்காங்க. அந்த லைன் ஃபுல்லுமே அந்த வண்டி, சின்ன சின்ன குட்டி குட்டி வண்டியாக வச்சுருக்காங்க காவா குடிக்கிறது. அதுபோக இங்கே இந்த குதிரை ரேஸும் நடக்கும் இந்த இடத்துல. இப்போ குளிர் டைம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு இது போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு ஆல்வேஸ்க்குள்ளே. இதுதான் ஆல்வேஸ் பில்டிங். இந்த இருக்கு பாருங்க, நல்லா திருகி நிற்கிது பாருங்க. இந்த பில்டிங் தான் என்ன பில்டிங், ட்விஸ்ட் பில்டிங்கா, சரியா. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு காவா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடமும் ஃபோன் பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 கிலோ வாங்க சொல்லியிருக்காங்க, சரியா. மேடம் பொண்ணுக்கு 1 கிலோவும் நம்ம வீட்டுக்கு மேடம் வீட்டுக்கு ஒரு 4 கிலோவும் மொத்தம் 5 கிலோ வாங்கணும் அப்படின்னாங்க. நான் போயிட்டு அங்கே உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஓகே. காவா இன்னைக்கு ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் எம்டியாக இருந்ததில்ல வாங்க சொல்லிட்டாங்க. காவா சூடாகிட்டு இருக்கு, காவா ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 8 ஆகிட்டு. ஓகே, நம்ம வந்து டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நைட்டுக்கு. நைட் சாப்பாடு என்னென்னு சாப்பாடு காட்டலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூரி போட்டிருக்கோம்.
சரியா நம்ம இறால் கிரேவி வச்ச பார்த்தீங்கன்னா மத்தியானம் அந்த கிரேவி கொஞ்சம் சட்னி சரியா இன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு உங்களுக்கு செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சட்னி, நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி, இறால் சரியா இறால் கிரேவி சுட சுட அவி பிறகு, அது போக பூரி கோதுமை பூரி வீட்டில் எனக்கு நைட்டு சாப்பாடு. நீங்களும் வாங்க சாப்பிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருப்போம். மேடம் எங்கேயும் போகிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டா நம்ம படுக்க வேண்டியதான். டியூட்டி முடிஞ்சிருச்சு. பார்ப்போம், மணி 8 தான் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோம் பூரி, அப்புறம் இறால் கூட்டு, அப்புறம் சட்னி எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரெடியாக தான் இருந்தோம். மேடம் எங்கேயும் வெளியே போன மாதிரி தெரில. மணி இங்கே 10:30 மணி ஆக போகுது. ஓகே, நம்ம இப்போ படுக்க வேண்டியதான். வேறு வேலைகள் எதுவும் இல்லை. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நேரமாக படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எது குற்றம் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.